ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபெடரல் பேங்க்ல அசோசியேட் ஆஃபீசர்ஸ் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 20th ரிலீஸ் ஆயிருச்சு. அப்போ இருந்தே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. March 4th வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. March 4th வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா federal.bank.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கரியர் பேஜில் உங்களுக்கு அசோசியேட் ஆஃபீஸரோட லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிக்கணுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆஃப்லைன் கிடையாதுங்க. டேட் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க, 20th ஸ்டார்ட் ஆயிருச்சு. March 4th வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏன்னா நீங்கள் 10th 12th ப்ளஸ் டிகிரி எல்லாத்துலேயுமே வந்து 50% வந்து நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கணும் மார்க்கு. ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் 50% வந்து கண்டிப்பாக எடுத்திருக்கணும். அப்போ மட்டும்தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ்க்கு தாண்டி இருக்கக்கூடாது. அவங்க டேட் கொடுத்துருக்காங்க ஆன் ஆர் ஆஃப்டர் 1999க்கு அப்புறம் 1/2/1999க்கு அப்புறம் பிறந்தவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்து 32 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க 1/2/1994. அதுலேருந்து நீங்கள் அதுக்கப்புறம் பிறந்த எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எல்லா செலெக்ஷனும் முடிஞ்சு கடைசியில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ இந்த டேட்டு இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ரிஜெக்ட் ஆனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே இந்த கரெக்டான ஏஜில் இருக்கவங்க மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்டில் இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சிஸ் இருக்குங்கிற முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் மற்ற ஸ்டேட்டுக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். நேஷ்னாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியனாக இருக்கணும். இந்த போஸ்ட் வந்து ஒரு சேல்ஸ் அசோசியேட் ஆஃபீஸருங்கிறதுனால 2 வீலர் ஆர் 4 வீலருக்கான லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபைனல் இயர் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். அடுத்து இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 4.64 lakh per annum. ஒரு வருஷத்துக்கு 4.64 lakh to மேக்ஸிமம் 6.7 lakh வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தும் நீங்கள் எங்கே ப்ளேஸ் ஆகுறீங்க அதெல்லாம் வச்சு ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு சேலரியாக இருக்கும். பட் மினிமம் 4.64 lakh சேலரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பேங்கிங் எம்ப்ளாயீஸ்க்கான எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த கிராஜுவேட் லோன் கன்செஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் கன்செஷன் ப்ளஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் உங்களை ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து இருக்குங்க. ஸோ இது ஒரு நல்ல போஸ்ட்டுங்க. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். நீங்கள் ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அந்த 2 டிஸ்ட்ரிக்குள்ளே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செலக்டிவாக எந்த பேங்க்லேயும் இல்லைங்க. இந்த ஃபெடரல் பேங்க்கில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளீஸ் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொபேஷன் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 1 year வந்து ப்ரொபேஷன் பீரியடில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பெர்மனெண்ட் எம்ப்ளாயி ஆவீங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அந்த குரூப் டிஸ்கஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இருக்குல்லங்க, அது மூலிமா தான் குரூப் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கும் உங்களை கால்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க கால்ஃபர் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் போய் பர்சனல் இன்டர்வியூ ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த 3ஐயும் வச்சு தாங்க உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. அப்ளை பண்ணுறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். February 20th March 4th வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கான லிங்க் வந்து வெப்சைட்டில் இருக்குது. அந்த ஃபெடரல் பேங்க்கோட வெப்சைட்டில் கரியர் பேஜில் உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். அந்த அசோசியேட் ஆஃபீஸர்ங்கிற அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
அப்ளை பண்ணும்போது பேங்க் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது மூலிமா தான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் இது எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதை நீங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஆர் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 500 ருபீஸும் எஸ்சி எஸ்டிக்கு 125 ருபீஸும் இருக்குங்க. ஆன்லைன் மோட் ஆஃப் பேமெண்ட் மட்டும்தான், வேறு எந்த மோடும் கிடையாதுங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு வில்லிங்காக இருக்கவங்க ப்ளீஸ் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொன்னேன் இல்லைங்க, அது வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு 2 டிஸ்ட்ரிக்டை பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் கேண்டிடேட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.